அடா யாருமே இந்த ஒரு காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நீங்க ஒரு ஷார்ட் கன் பிளேயரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா ஷார்ட் கனுக்கு ஒரு தரமான காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கேன். சோ இந்த ஒரு காம்பினேஷன் நீங்க யூஸ் பண்ற மூலியமா நீங்க எனிமியை பறக்க விடலாம். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம பேஜை ஃபாலோவே பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு யூடியூப்ல பாக்குறவங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் கேரக்டரா பாத்தீங்கன்னா இந்த ஒரு டக்ஸியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு எனிமிக்கு டேமேஜ் கொடுத்தாலும் சரி இல்லாட்டி எனிமியை டவுன் பண்ணாலும் சரி இந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியாவே ரஷ் பண்ணி எனிமியை முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். பாசிவ் கேரக்டரா பாத்தீங்கன்னா இந்த ஒரு கெல்லி கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரன் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் கேரக்டரா பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் ஹயோட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எனிமியை அட்டாக் பண்ணும் போது எனிமியோட வெஸ்ட்டை உடைக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட வெஸ்ட் லெவல பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஃபைனலி உள்ள கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா கரோலின் கேரக்டர் தான். என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஷார்ட் கன் யூஸ் பண்ணலாம் உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீட பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணி நீங்க ஸ்பீடாவும் ப்ளே பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு என்ன கேரக்டர் காம்பினேஷன் வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போயிருங்க.